வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. காலையில் எழுந்தது வாசலில் கோலம் போட்டாச்சுங்க. கோலம் போடுறதுக்கு ஒரு 2 ஹவர் ஆச்சு. அதோடு கேஸ் மேடை கழுவிட்டு அது காஞ்சது. மாக்கோலம் போட்டோம் கேஸ் மேடு மேலே. நாங்கள் கேஸில் தாங்க பொங்கல் வைப்போம். வெளியே வரட்டியில் பொங்கல் வைக்கிற பழக்கம் இல்லை. பெரியம்பொங்கலுக்கு சொம்பு துலக்கி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சிட்டோம். இந்த மஞ்சள் கொத்து கட்டினங்க பொங்கல் வைக்கிறதுன்னா அது வாங்கின்னு வருஷத்தில் ஒரு வாட்டி தாங்க வாங்கின்னு அந்த பொங்கல் பானைக்கு கட்டணும். எதில் வைக்கிறோமோ அதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பால் ஊற்றுங்க. பால் ஊற்றி நல்லா பொங்கி வரட்டுங்க. அப்படியே காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. பூசணிக்காய், வள்ளிக்கிழங்கு, மாங்காய், பீன்ஸு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் காய்கறி எடுத்து எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் கொடுத்துட்டோம். இந்த சைடு பொங்கல் பொங்கிடுச்சுங்க. பால் தண்ணி ஊற்றுனோமே அது பொங்கிடுச்சு. அரிசி போட்டாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம போய் வேறு வேலை பார்க்கலாம். 4 பேரும் 4 வேலை பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரங்க தாங்க காய் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கினே இருக்கிறோம். பொங்கல் பொங்கிடுச்சு. அந்த தண்ணி நாங்கள் கழனியில் எடுத்து போய் தெளிப்போங்க. இன்றைக்கி பொங்கல் வச்சு அந்த தண்ணி எடுத்து தான் தெளிக்கணும். கழனியில் வெடிக்காலம் எழுந்து போய் அதனால் அந்த தண்ணி எடுத்து ஒரு சொம்பில் எடுத்து வச்சுக்கினேன். பொங்கல் வெந்துச்சுங்க. வெல்லம் போட்டு இறக்கணும். ஏலக்காய் தூள் போட்டுங்க. பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். முந்திரி, திராட்சை, நெய் காஞ்சிதை முந்திரி போட்டுக்கோங்க. அதை இறக்கி வச்சுருங்க. பொங்கல் பத்திரமா இருக்கணும். அடி பிடிச்சிரும். இது வரைக்கும் வேலை ஆகலைங்க. பொங்கல் தான் சரியாக போச்சு. சுடுதண்ணி காய்ச்சி ஜவ்வரிசி ஊற வைங்க. ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு சேமியா போட்டு மூடி வச்சிட்டோம்னா பாயசம் ரெடி. அதோடு அதுக்கிட்ட போக வேண்டியதே இல்லை. அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு செஞ்சோங்க. அடுப்பில் தான் செஞ்சோம். பச்சரிசி தாங்க வடிப்போம் நாங்கள் இன்றைக்கி. இந்த சைடு சாம்பார், இந்த சைடு பூசணிக்காய், வள்ளிக்கிழங்கு கூட்டு. எங்கள் பொண்ணு இந்த சைடு வாழை இலை தோரணம் ரெடி பண்ணின்னு இருந்தாங்க. இந்த சைடு அது ரெடி பண்ணின்னு இருந்து இந்த சைடு போய் காய் பார்த்துன்னு இந்த வேலை 4 பேர் வேலை செஞ்சதாலங்க சீக்கிரமாச்சு. எங்கள் பையன் மா இலை தோரணம் கட்டிட்டான். கருணக்கிழங்கு வறுத்துட்டோங்க. பீன்ஸ், கேரட்டு பொரியல், வெள்ளிக்கிழங்கு கூட்டு. அதோட நான் மஞ்சள் குங்குமம் வைக்க வந்துட்டேங்க. வேலை தாங்க, ரொம்ப வேலை பொங்கல்னாவே. மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி பொட்டு வச்சு நாமம் போடுங்க. அதுதாங்க நல்லது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் தோணாது, அது வச்சா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாமத்துக்கு, ஆட்டுக்கல்லுக்கு, உப்புக்கல்லுக்கு, அம்மிக்கல்லுக்கு மொத்தத்துக்கு பொட்டு வச்சு அடுப்பாண்டை வச்சுட்டேங்க. அதோடு எங்கள் வீட்டுக்கு வடை சுட்டு இருந்தாங்க. அவர் ஒரு பக்கம் வடை சுட்டுட்டுனா இருந்தாங்க. நான் போய் பூஜை ரூம் ஏற கட்டினேங்க. எல்லாம் இடத்துல பூ போட்டு எல்லாம் செஞ்சுன்னு இருந்தேன். அப்புறம் தோரணத்துக்கு இது மாதிரி ஊசி நீல் கோர்த்து வாசுபடியில் எடுத்து போய் மாட்டிட்டேங்க. உருளியில் தண்ணி ஊற்றி பூ போட்டோம். வீட்டில் பூக்குதுங்க. சங்குப்பூ ஒரு நாளைக்கு 4-5 பூக்குது.
உள்வாசலில் கோலம் போட்டாச்சுங்க. அதோட வாழை நடு வீட்டில் வாழை போட்டு பிரசாதம்லாம் வச்சுட்டோம். பொங்கல், சக்கரை பொங்கல், பாயசம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா